ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கலர்ஃபுல்லான ஒரு ஜாமுன் தாங்க செய்ய போகிறோம். பார்க்கவும் செம்மையாக இருக்கும், சாப்பிடவும் அருமையாக இருக்கும். ஆமாங்க, பிஸ்தா கட் ஜாமுன் தாங்க செய்ய போகிறோம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க. அந்த மாதிரி நீங்கள் அசத்தணும்னா இந்த வீடியோ முழுசாக பார்த்து செஞ்சீங்களன்னா பர்ஃபெக்டாக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறேன். வாங்க எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம இன்றைக்கி பிஸ்தா கட் ஜாமுன் செய்ய போகிறோம். அதுக்காக முதல்ல சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 கிலோ சுகர் போட்டுக்கலாம். இதில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிலோ சுகருக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். போட்டிருக்கிற சர்க்கரையெல்லாம் முழுசாக கரைஞ்சி கொதி வர ஆரம்பிக்கிட்டோம். அது வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இந்த சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த சுகரில் அழுக்கெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். அதை நம்ம எடுக்கணும். அது எப்படின்னு காட்டுறோம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு குட்டி ஜாராக எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலாக அந்த தோசை மாதிரி வருதில்ல, அதை எடுத்துருங்க. அந்த சுகரில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக விடுங்க. இந்த சுகர் சிரப்பை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக விட்டோம். அதாவது ஒரு கம்பி பண்ண அளவுக்கு வந்தால் போதும். இந்த அளவுக்கு வந்ததுன்னா கரெக்டாக ரெடி ஆகிடும். இது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பிஸ்தா கட் ஜாமுன் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 250 கிராம் ப்ளைன் கோவா எடுத்திருக்கோம். 100 கிராம் மைதா எடுத்திருக்கோம். கொஞ்சமாக பிஸ்தா எடுத்திருக்கோம். அதே அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஜாமுனுக்கான மாவை பிசைஞ்சு எடுக்கணும். அதுக்காக எடுத்து வச்ச கோவா 250 கிராம் போட்டுக்கிட்டோம். அது கூடவே 100 கிராம் மைதா எடுத்து வச்சுருந்தோம். அதையும் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கோவாவும் மைதாவும் சேர்ந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இப்போ நடுவில் ஒரு பள்ளம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே எடுத்து வச்ச 1/4 டீஸ்பூன் சோடாவை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது எப்படின்னு பாருங்கள். நீங்கள் வீட்டில் செய்யும்போது உங்களுக்கு கோவா கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் குலாப் ஜாமுன் செய்யாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். கிடைச்சா இந்த மாதிரி செய்யுங்க. கிடைக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போல்லாம் நிறைய இன்ஸ்டண்ட்டாக பவுடர் வருது இல்லையா, குலாப் ஜாமுன் பவுடர். அந்த பவுடரை வச்சு நீங்கள் எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மல் குலாப் ஜாமுன் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி செய்யுங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி சொல்கிறேனோ அந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம எந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துருக்கோன்னுட்டு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறப்போ நமக்கு உருண்டை நல்லா கூடி வரும். அதுக்காக தான் அந்த நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ இதெல்லாம் அந்த நெய்யில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சிருவோம். பாருங்கள், இப்போ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நைஸாக வந்திருக்குன்னுட்டு. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை கூட்டி வச்சிடலாம். பார்க்கவே அருமையாக இருக்குது. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுருந்த பிஸ்தாவெல்லாம் எடுத்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் ஏன் பிஸ்தா சேர்த்துக்கிறோன்னா, இது பேரே பிஸ்தா கட் ஜாமுன்றதுனால தான் பிஸ்தா சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி அது கூடவே நம்ம கேஷ்யூ நட் எடுத்துருக்கோம். அதையும் இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கேஷ்யூ இல்லைனாலையும் பரவாயில்ல, வெறும் பிஸ்தா மட்டும் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஜாமுன் செய்ய ரெடி பண்ணி வச்சு இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் சேர்த்துக்கிறோம். இது கூடவே ஒரு 5 ட்ராப்பு பிஸ்தா எசன்ஸ் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அது கூடவே நம்ம முன்னாடியே கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் அந்த நட்ஸ் எல்லாம் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். பார்க்கவே அருமையாக இருக்குல்ல. இப்போ இதை நம்ம முழுசாக ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஜாமுன் செய்ய ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவெல்லாம் எடுத்து நம்ம சின்ன சின்ன பீஸாக போட்டு உருண்டை பிடிக்கணும். அது எப்படின்னு பாருங்கள். நீங்கள் வீட்டில் செய்கிறப்போ ஒரு உருண்டை பிடிப்பீங்க இல்லையா, அதோட 3 சுத்து பெருசாக எடுக்கணும். அப்படின்னா நீங்கள் 3 ஜாமுன் உருண்டை சேர்த்துனா ஒரு உருண்டை ஆகணும். இதில் அந்த மாதிரி செய்கிறப்போ தான் நம்ம உள்ளே வந்து பிஸ்தா கலர் ஜாமுன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரே மாதிரி சைஸில் நம்ம துண்டாக்கி போட்டிருக்கோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம முன்னாடியே பிஸ்தா கலர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஜாமுனும் அதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வெயிட்டில் எத்தனை பீஸ் எடுத்துறீங்களோ அதே அளவுக்கு பீஸ் எடுத்துக்காங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்குள்ளே தானே ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். அதிகமாக எடுத்தாலே வேஸ்ட் ஆகிடுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கலாம். துண்டாக்கி போட்டிருக்கிற இந்த மாவெல்லாம் நல்லா நைஸாக வர்ற மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி
இப்போ நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு அருமையான பிஸ்தா கட் ஜாமுன் ரெடியாகி வரும். இந்த மாதிரி உருட்டுறப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி உருட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜாமுன் உடையாமல் வரும், கேப் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து உள்ளங்கையில் வச்சு தட்டிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ நடுவில் பிஸ்தா கலர் ஜாமுன் எடுத்து உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். வெளியில் கேப் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த கலர் வெளியே பிரிஞ்சு வராத மாதிரி இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் நடுவுலேயே அந்த கலர் இருக்கும். நம்ம ஜாமுனை வேக வச்சு சுகர் சிரப்பில் போட்டு எடுத்து நம்ம கட் பண்ணி பார்க்குறப்போ சுற்றியும் பிளாக்காக இருக்கும், மிடில் வெள்ளையாக இருக்கும், சென்டரில் நமக்கு அந்த க்ரீன் கலர் அப்போ தான் கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற ஜாமுனெல்லாம் உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஜாமுனெல்லாம் வேக வைக்கிறதுக்கு நான் ஆயில் சூடு வச்சுருக்கேன். அது என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஆயில் சூடேறி வந்துட்டுருக்கு. தண்ணி தெளிச்சா சும்மா சிட்டுன்னு வந்தால் போதும். அப்போ தான் கரெக்டான சூடு. அதிகமாக சூடு இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் நம்ம ஜாமுனெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ண எல்லா ஜாமுனும் ஒரே டைம் போட்டு வேக வச்சுக்கலாம். நான் இதுக்கு வந்து 1 லிட்டர் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் அதிகமாக சூடு இருக்கவே கூடாது. நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போது இந்த ஜாமுனெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்போ அந்த ஜாமுனெல்லாம் கடாய் விட்டு மேலே வரும். அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். அதிகமாக ஃப்ளேம் வைக்கவே கூடாது. கம்மியான ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா தான் நமக்கு உள்ளெல்லாம் ஒரே மாதிரி வெந்து வரும். இந்த மாதிரி ஒரு குடுப்பி எடுத்து நம்ம சுற்றி விடுறப்போ கடாயில் விட்டுருக்கிற ஜாமுனெல்லாம் மேலே வந்துடும். அப்போ நமக்கு முழுசாக வேகும். இதெல்லாம் மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம மேலாக இந்த மாதிரி பூ போல் இந்த மாதிரி சுற்றி விடணும். அப்போ தான் நமக்கு முழுசாக ஒரே மாதிரி வேகும். இல்லைனா ஒரு சைடு வேகம் ஒரு சைடு வேகம் போயிடும். இப்போ நம்ம ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டோம். இந்த ஜாமுனை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி இந்த மாதிரி பொறுமையாக வேக வைக்கிறப்போ தான் இந்த ஜாமுன் நல்லா வெந்து வரும். ஏன்னா நம்ம வந்து ரெகுலர் சைஸ் ஜாமுன் போடல, 4 உருண்டை சேர்த்து ஒரு ஜாமுன் போட்டிருக்கோம். புரியுதில்ல உங்களுக்கு? 3 உருண்டை ஒரு சைஸ் எடுத்திருக்கோம். உள்ள ஒரு கலருக்கு வந்து ஒரு உருண்டை எடுத்திருக்கோம். அப்போ நமக்கு 4 ஜாமுன் சேர்ந்த ஒரு உருண்டை தான் சேர்த்துருக்கோம். அதனால தான் இந்த மாதிரி பொறுமையாக வேக வைக்கிறப்போ தான் அது நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு கரெக்டான பதத்தில். இதே மாதிரி நல்லா வேகட்டும். நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க, கம்மியான அளவில் செஞ்சு காட்டுங்க, நாங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களன்னா சூப்பராக வீட்டில் செஞ்சு அசத்துவீங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் செஞ்சு கொடுக்கலான்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜாமுன் செஞ்சு காமிச்சிட்ருக்குறேன் உங்களுக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க. டிஃப்ரெண்ட்டாக நானும் செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கேன். இப்போ இது நல்லா ப்ரௌன் ஆகி வந்துட்டுருக்கு, பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி வர்றப்போ இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். அதனால் இப்படியே திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். இந்த ஜாமுனை சுற்றி விடுறப்போ பூ போல் சுற்றி விடணும். அப்போ தான் நமக்கு அது உடையாமல் வரும். இந்த பிஸ்தா கட் ஜாமுன் முழுசாக வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகுனா வெந்துருச்சுங்க. இப்போ முழுசாக எடுத்து ஒரு ட்ரையில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் போடணும். அதனால் முதல்ல இதை எடுத்து வேறு ட்ரையில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து நான் சுகர் சிரப்பில் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் வாங்க. இப்போ இந்த ஜாமுனெல்லாம் ஒரு 5 நிமிஷம் ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சுகர் சிரப்பில் போடணும். இப்போ இந்த சுகர் சிரப்பெல்லாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும். அதனால் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இந்த சுகர் சிரப் நல்லா சூடாக இருக்கணும். அந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தா கட் ஜாமுன் இதில் சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்த்துட்டு நல்லா ஊற வைக்கலாம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் மேலாக இந்த மாதிரி பூ போல் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஊறி வரும். இந்த ஜாமுனை சுகர் சிரப்பில் போட்டதுக்கப்புறம் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணி விட்டால் முழுசாக ஊறி வராது. அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஊறி வரும். அந்த மாதிரி ஒரு 2 டைம் பண்ணுங்கள். அப்போ பர்ஃபெக்டாக நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். 5 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். அதுக்கப்புறம் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பிஸ்தா கட் ஜாமுன் 5 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுருந்தோம். இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். இப்போ இதை எடுத்து நம்ம கட் பண்ணி பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னுட்டு. அதுக்கு முதல்ல இந்த மாதிரி சுகர் சிரப்லேருந்து எடுத்து இதெல்லாம் ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம முழுசாக எடுத்து போட்டதுக்கப்புறம் எப்படி கட் பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பிஸ்தா கட் ஜாமுனை நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுறோம் பாருங்கள். நம்ம உள்ளே கொடுத்துருக்குற கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அட 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 அருமையாக இருக்குது பார்க்கவே. இதனால தான் நம்ம இவ்வளோ வேலை செஞ்சது, இந்த மாதிரி வரணுன்றதுக்காக தான். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாமா? இந்த ஜாமுனை வந்து நம்ம 4ஆக கட் பண்ணோம். ஏன்னா நம்ம 4 உருண்டை சேர்த்து தானே இந்த ஜாமுன் செஞ்சுருக்கோம். அப்போ 4ஆக கட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பார்த்தா அட 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 பார்க்கவே இவ்வளோ அருமையாக இருக்குது. சாப்பிடவும் செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜாமுனை கட் பண்ணுறப்போ எனக்கே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. நீங்கள் எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு யாருக்கெல்லாம் சாப்பிட ஆசையாக இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நம்ம செய்கிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்குவேன்.
இப்போ அந்த கட் பண்ணி பார்க்குறப்போ அங்கே பாருங்கள், அந்த நம்ம சேர்த்துருக்கிற நட்ஸ் எல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா நடுவில். இப்போ மீதி இருக்கிற ஜாமுனெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். நீங்கள் வீட்டில் செய்கிறப்போ இந்த ஜாமுனை ஃப்ரிட்ஜில் வச்சிங்களன்னா ஒரு 5 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இதுவே நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்றீங்கன்னா ஒரு 3 நாள் வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜாமுன் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. நடுவில் பிஸ்தா, அதுக்கு மேலே ஒயிட்டாக, அதுக்கு மேலே ப்ரௌனாக, பார்க்கவே அருமையாக இருக்குல்ல. இப்போ இதெல்லாம் ஒரு பிளேட்டில் அடுக்கிடலாம். இந்த மாதிரி பேப்பர் கப்பில் வச்சுட்டு ஒரு ட்ரையில் ஜோடிச்சிடலாம் வாங்க. இந்த ஜாமுனை தொடுறப்ப சும்மா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஜாமுனெல்லாம் ட்ரையில் அடுக்கினதுக்கப்புறம் பார்க்கவே அருமையாக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கா. ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான பிஸ்தா கட் ஜாமுன் ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி இருந்ததை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, ரொம்பவே சூப்பரான பிஸ்தா கட் ஜாமுன் செஞ்சு காமிச்சிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ண தெரியும், லைக் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க, அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.